கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 28 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்துட்டு சாமியார்கிட்ட கேட்குறாங்க, ஐயா எனக்கு நீச்சல் தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீச்சல் தெரியலைன்னா என்ன, நீ குளத்தில் மிதக்க தானமா போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா கேட்குறாங்க, ஐயா எனக்கு சின்ன வயசுலேருந்தே தண்ணீர்னா ரொம்ப பயம் அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இப்போ தானே சொன்னேன் உன் அத்தையை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, நான் கண்டிப்பாக எப்படியாவது நீச்சல் அடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இதுக்கப்புறம் நீ எங்கே நீச்சல் கற்றுக்க போகிற, நீ வந்துட்டு வீட்டுக்கு வா, நீ எந்த பரிகாரமும் செய்ய வேணாம் அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த பொண்ணு அத்தைக்கு முடியலைன்னு கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறா, ஆனால் நீ என்னம்மா தடுக்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சாமியாரே நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் தீபாவை குளத்தில் மிதக்க சொல்கிறீங்க, இதனால் தீபாவோட உயிருக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த பொண்ணோட மாமியார் தானே இப்போ வந்துட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது, அந்த பொண்ணோட மாமியார் இப்போ நிலத்துக்கும் பூமிக்கும் பறந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பரிகாரம் மட்டும்தான், அதை செய்ய சொன்னால் அந்த பொண்ணே சரின்னு சொல்கிறது உனக்கு என்னம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ அமைதியாக இரு, நான் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சந்தோஷப்படுறாங்க. ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க, தீபா இதை தானடி உன் வாயிலேருந்து நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா நீ பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும், ஐயா நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன், இதை செஞ்சு முடிச்சிட்டா என் அத்தையோட உயிர் பொழைச்சிரும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பல தடங்கள் வரலாம், நீ எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி நீ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா சொல்கிறாங்க ரம்யா கிட்ட, இங்கே பாரு ரம்யா, இந்த பரிகாரம் முடிகிறதுக்கு சாயந்தரம் வேணும்னாலும் ஆகும், அதனால் நீ வந்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா நீ பரிகாரத்தை முடித்த பிறகு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, இது மாதிரி வீட்டில் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதனால் நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வரேன், எனக்கு என்ன ஆகிற போகுது, கண்டிப்பாக எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி தீபா நீ சொல்கிறதுனால கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி உன் கூடவே இருக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி ரம்யா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி இரு, நான் யாரை இங்கேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்னு யாரையாவது பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம தீபா அங்கே போயிட்டு சேரில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு நேராக அங்கே உள்ள அவங்களுடைய ஆளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, இங்கே பாரு, அந்த உட்காந்துருக்காளே தீபா, அவள் பரிகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்கா, நீ என்ன பண்ணுறன்னா நான் கொடுக்க போகிற இந்த மாத்திரையை தீபா குடிக்கிற ஜூஸில் கலந்து கொடுத்துரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த அம்மாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு ரம்யா கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன இந்த வேலையை நான் கண்டிப்பாக முடிச்சிட்றேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துட்டு நேராக தீபாட்டா, தீபா உன்னை ஈவினிங் வரைக்கும் இவங்க பார்த்துப்பாங்க, உனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத இவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு. தீபாவும் சரி ரம்யா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல ரம்யா நேராக அந்த அம்மாவை பார்த்து லைட்டாக தலையை செஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அந்த அம்மா நேராக தீபாவை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க, அதனால் கொஞ்சமாவது ஜூஸை குடிங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரார்த்தனை செய்ய போகிற, பரிகாரம் செய்ய போகிற, அப்போ உனக்கு மயக்கம் வந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் உன்னுடைய ஹெல்த்துக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சுக்க அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா போயிட்டு நேராக கடையில் ஜூஸை வாங்கிக்கிட்டு அதில் மாத்திரையை போட்டு கலந்து கொண்டாந்து நம்ம தீபாட்ட கொடுக்குறாங்க.
நம்ம தீபா அது என்னன்னே தெரியாமல் டக்குன்னு குடிச்சிடுறாங்க. தீபா குடிச்சிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த மாத்திரையை போட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வரும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போயிடும். நம்ம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக அம்மனை போய் சாமி கும்பிட்றாங்க. அம்மா, என் அத்தை உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேன். நீங்கள் தான் எனக்கு முழு துணையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தீபா சாமி கும்பிட்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பூசாரி வராரு. பூசாரி என்னம்மா வேண்டுதலா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா, வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, என்ன வேண்டுதல்மா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, குளத்துல மிதக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு பூசாரி சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிறேன், குளத்தில் மிதக்கணுமா? இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இப்போ செங்கல்பட்டுக்கு புதுசாக ஒரு சாமியார் வந்திருக்காருல்ல, அந்த சாமியாரை பார்த்துட்டு தான் நான் வரேன். அவர் தான் குளத்தில் மிதக்கணும்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ பூசாரி கேட்குறாரு, எந்த காரணத்துக்காக நீ குளத்தில் மிதக்கணும்னு பரிகாரம் செய்ய போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என் அத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். எங்கள் அத்தையை ஒரு லேடி சுட்டுட்டாங்க. அத்தைக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட உயிரை பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அதனால தான் என் அத்தைக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பூசாரி சொல்கிறாரு, நானும் இத்தனை வருஷமாக இந்த கோவிலில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முன்னோர்கள் என்னென்ன பரிகாரம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி குளத்தில் மிதக்கணும் அப்படிங்கிற பரிகாரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறேங்க, என்னையா சொல்கிறீங்க, இங்கே வந்திருந்த சாமியார் தான் சொன்னார் அப்படின்னு. அப்போ பூசாரி கேட்குறாரு, எந்த சாமியாருமா, அந்த சாமியார் பேர் என்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அந்த சாமியாரை எல்லாருமே குருஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் அந்த சாமியாரோட மடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, நானே இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். அப்படி எந்தவித பிரபலமான சாமியாரும் இங்கே வந்ததே கிடையாதே. அப்படி இருக்கையில் ஒரே ஒரு சாமியார் தான் எங்களுக்கு தெரியும். இந்த கோவிலில் தான் அவர் எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுவார். அவர் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. ஆனால் வேறு யாருமே இங்கே இல்லையே. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டரில் எந்தவித மடமும் இல்லையே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அவர் இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருமா, இங்கே இருக்க சாமியாரை தான் நீ சொல்கிற போல், ஆனால் இந்த 1/2 கிலோமீட்டரில் எந்தவித மடமுமே இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா, நான் இப்போ அவரை பார்த்துட்டு தான் வரேன். அவர் தான் இந்த பரிகாரத்தை சொன்னார் அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, இங்கே வாமா, நான் அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அந்த சாமியார்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சாமியாருக்கு எதிர்க்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம தீபா அந்த சாமியாரை பார்த்ததோட நேராக பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ பூசாரி சொல்கிறாரு, குருஜி ஐயா அப்படின்னு. அப்போ அவர் கண்மொழிக்கிறாரு. நேராக தீபாவை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா, இங்கே ஒரு சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீரில் மிதக்கணும், அப்போ தான் அத்தை உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார். அதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணியிருக்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னைய நல்லா ஏமாற்றிருக்காங்க. நீ பார்த்து பேசின எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே உருவாக்கியது அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னை கூட்டிகிட்டு வந்த பொண்ணு உன் வாழ்க்கையை பறிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. நீ எதுவுமே தெரியாமல் அந்த பொண்ணை முழுசாக நம்பியிருக்க. இங்கே பாரு, உன்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தவ நல்லவ கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சியாகி, ஐயா, என்ன சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டு அம்மு தான் இந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா யோசிக்கிறாங்க, அம்மு கண்டிப்பாக பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒருவேளை நான் சொல்கிறது உனக்கு பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நீ ஒரு சாமியை பார்த்துட்டு வந்தியல்ல, அந்த சாமியார் அங்கே இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வா, உனக்கு உண்மை என்னன்னு புரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ரம்யா தீபா கூட அனுப்பி வச்ச லேடி அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக அந்த லேடியை பார்த்து, இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த லேடியும், ஃபோன் தானே, சரி பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்ல,
நம்ம தீபா ஃபோன் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த மடத்தை பார்க்குறதுக்காக ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக கிளம்புறாமங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள அந்த மடத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கே உள்ளவங்க கிட்டே கேட்குறாங்க, இது என்ன திடீர்னு இந்த மடத்தை பிரிக்கிறாங்களே ஏன் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அம்மா என்னென்னு தெரியுமா, ஏதோ ஷூட்டிங்னு நினைக்கிறேன், டக்குன்னு இந்த இடத்துல ஒரு மடம் மாதிரி கட்டினாங்க. ஏதோ நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, இந்த மடத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, அந்த ரம்யா வந்துட்டு சாமியார்கிட்ட பேசுகிறத நம்ம தீபா பார்க்குறாங்க. அந்த சாமியார் நேராக அந்த தாடியை பிரிக்கிறாரு. இதை பார்த்து தீபாவுக்கு செம அதிர்ச்சி. அப்போ நம்ம சாமியார் வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக நடிச்சிட்டேன், அந்த பொண்ணு இந்நேரம் அந்த குளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் சொன்னதை விட அதிகமாகவே நடிச்சிட்டேன், இந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட பணத்தை கொடுக்க நம்ம தீபா இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தீபா நினைக்கிறாங்க, எதுக்காக அம்மு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு நம்ம தீபா நினைக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க பேசிக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, திடீர்னு ஒரு மடம் வந்துச்சு, இப்போ காணாமல் போயிட்டு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சேகர் அந்த காசை வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக காரில் போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா அப்படியே வஞ்சகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடியே தீபா, இன்னையோட உன் கதை முடியுது, கார்த்தியை நான் அடைய போகிறேன் அப்படின்னு. நம்ம தீபாவுக்கும் ஒன்றுமே புரியல, எதுக்காக ரம்யா இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது தீபா இந்த நேரத்தில் கால் பண்ணுறா, அவள் இந்நேரம் குளத்தில் மிதந்துக்கிட்டுல இருக்கணும் அப்படின்னு. ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா கேட்குறாங்க, அம்மு எனக்கு என்னமோ இந்த குளத்தில் மிதக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ வரியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் வீட்டுக்கு பாதி தூரம் போயிட்டேனே, என்னால் திரும்ப வர முடியாதே தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மு ப்ளீஸ் அம்மு வா அம்மு அப்படின்னு. இது கேட்டுட்டு அம்மு சரி தீபா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபா இன்னும் குளத்தில் மிதக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு எனக்கு கால் பண்ணுறா, சே அவளை எப்படியாவது இன்றைக்கி குளத்தில் மிதக்க வச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரம்யா நேராக காரை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேராக அந்த குளத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனதோட அங்கே உள்ள லேடி கேட்குறாங்க, அம்மா எங்கே போனீங்க, ஏதோ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டு இப்போ தான் வரீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ஃபோன் பேசிட்டு அப்படியே அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. உடனே அந்த லேடியும், சரிம்மா எப்போ மிதக்க போகிறீங்க மிதங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இருங்க என் ஃப்ரெண்டு அம்மாவை கூப்பிட்டேன் வரட்டும் அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, உங்கள் மேடம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நான் ரம்யாவை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அந்த நேரம் கார் வந்து நிற்கிது. கார் வந்து நின்றதோட நம்ம தீபா போயிட்டு நேராக ரம்யா கிட்டே, ரம்யா வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா வந்துட்டேன், என்ன ஆச்சு ஏன் குளத்தில் மிதக்கலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைம்மு எனக்கு குளத்தில் இறங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான் உன்னை துணைக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, தீபா அத்தைக்காக தானே பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அப்புறம் என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே பாரு அதான் சாமியார் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டாருல்ல, நீ மிதையன் போய் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைம்மு நான் வேறு பரிகாரம் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சியாகி, இங்கே பாரு தீபா நீ இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும், நீ இறங்கு நான் பக்கத்தில் இருக்கேன்னு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, சே இந்த தீபா எதுக்காக இந்த குளத்தில் இறங்க முடியாதுன்னு சொல்கிறா, ஒரு வேளை நம்ம திட்டம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக அந்த லேடிக்கிட்ட, இங்கே பாரு நீ ஏதாவது தீபாட்ட ஒளிரி வச்சியா அப்படின்னு கேட்க, அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லை மேடம் என்னென்னு தெரியல, இந்த அம்மா சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க, என்ன அடிச்சுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ரம்யா கேட்குறாங்க, அவளுக்கு ஒரு மாத்திரையை கலக்கி கொடுக்க சொன்னேனே கொடுத்துட்டியா அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, கொடுத்துட்டேன் மேடம், அது இன்னும் 1 மணி நேரத்தில் மயக்கம் வர ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளேயும் அந்த தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்குள்ளேயும் அவளை தண்ணிக்குள்ளே இறக்கணும், கரையில் இருக்கும் பொழுதே அவளுக்கு மயக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சாமி கும்பிட்டுட்டு வராங்க. என்ன வேண்டுறாங்கன்னா, கடவுளே ரம்யா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறான்னு தெரியல, அவளுக்கு எதிர்க்க நான் நேரடியாக கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா அந்த இடத்துலேருந்து வராங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா சாமி கும்பிட்டு வந்துட்டியா, குளத்தில் இறங்குறியா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் குளத்தில் இறங்குறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தானே இந்த பரிகாரத்தை செய்ய வந்த, அப்புறம் எதுக்கு தயங்குற,
குளத்துல இறங்குமா அப்படின்னு. அப்போ தீபா டக்குன்னு ரம்யாவை பார்த்து, ஏன் தீபா, ஏன் ரம்யா குளத்துக்குள்ளே இறங்குனதோட என்னை கொல்லலாம்னு பார்க்குறியா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இந்த குளத்துக்குள்ளே இறங்குனதோட என்னை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, உன்கிட்ட யார் சொன்னது? தீபா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ உன்னை எப்படி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, உனக்கு கார்த்திக் சார் வேணும், அதுக்கு இடையில இருக்கிறது நான் தானே, அதான் என்னை தீர்த்து கண்டிட்டு கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதுக்கு தான் நான் குடிக்க போகிற அந்த ஜூஸில் அந்த மாத்திரையை கலந்தியா அப்படின்னு. இது கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாண்டி, உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ கூட நேரம் இருக்குது உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு அப்படின்னு ரம்யா சொல்ல செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தீபா. அப்போ ரம்யா பக்கத்தில் இருந்த அந்த லேடிக்கிட்ட, இவளை பிடிங்க அப்படின்னு சொல்ல ரம்யா அந்த பொண்ணை தட்டி விடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ரம்யாவும் சேர்ந்து தீபாவை பிடிக்கிறாங்க. தீபாவை பிடிச்சு கொண்டு போய் குளத்துக்குள்ளே முக்குறாங்க. நம்ம தீபாவுக்கு மூச்சு திணறல் தாங்க முடியல. நம்ம தீபா கத்துறாங்க, ரம்யா தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கார்த்தி எனக்கு கிடைக்க மாட்டார், நீ சாவுடி அப்படின்னு சொல்லி ரம்யா தீபாவை தண்ணிக்குள்ளே வச்சு முக்குறாங்க. அப்போ நம்ம தீபா டக்குன்னு மயக்கம் போட்டுடுறாங்க. அப்போ தீபா வந்து குளத்தில் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த லேடி சொல்கிறாங்க, மேடம் பக்கத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சத்தம் கேட்குது, வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்ல ரம்யாவும் அந்த லேடியும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குளத்துக்கு ஒருத்தர் ஒடியாடுறாரு. ஒடியாந்து என்ன சத்தம்னு பார்க்க, அப்போ தீபா குளத்தில் மிதக்கிறத பார்த்துட்டு அந்த ஐயர் ஷாக் ஆகி, இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்காம தண்ணிக்குள்ளே முழுகிட்டாலே அப்படின்னு யாராவது ஒடியாங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. வந்துட்டு தீபா மிதக்கிறத பார்த்துட்டு தீபாவை கரைக்கு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு தீபாவுக்கு முதலுதவி பண்ண பார்க்குறாங்க. ஆனால் தீபாவுக்கு மூச்சு பேச்சே இல்லை. அப்போ அங்கே உள்ளவங்க, இதுக்கு மேலே இந்த பொண்ணை இங்கே வச்சிருக்கிறது நல்லது கிடையாது, இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்குறாங்க. தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ நம்ம தீபா கையில் இருக்கிற ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி கால் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி நேராக அதில் இருக்கிற கார்த்தி அப்படிங்கிற நம்பருக்கு அடிக்கிறாங்க. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் தீபா, எங்கே இருக்கீங்க, நானும் காலையிலேருந்து கால் பண்ணுறேன், ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்க, அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, சார் செங்கல்பட்டு உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் வாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து தண்ணியில் முழுக பார்த்தாங்க, காப்பாற்றி கொண்டாந்து வச்சுருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக மீனாட்சிக்கிட்ட, அக்கா இது மாதிரி தீபா வந்துட்டு ஏதோ செங்கல்பட்டில் உள்ள கோவிலில் மூழ்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல மீனாட்சி அதிர்ச்சியாகி, தம்பி நான் கனவு கண்டதை பழிச்சிட்டு சீக்கிரம் தீபாவை போய் காப்பாற்றணும், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சி கார்த்தி 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே வந்து தீபாவுக்கு முதலுதவி நடக்குது. நம்ம தீபா அதிக தண்ணி குடித்ததுனால தீபா ரொம்ப நேரம் மயக்க நிலைமையிலேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா எப்படி அந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ரம்யா வந்துட்டு தீபாகிட்ட மாட்டுவாங்க, கார்த்திகிட்ட மாட்டுவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி இனிமேல் தொடர்ந்து வீடியோஸை பார்க்கணும்னா இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.